வெற்றியை வழங்கும் கொற்றவை தெய்வம். பெண் தெய்வ வழிபாடு என்பது சங்ககாலம் துவங்கி இன்று வரை வழக்கத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதில் கொற்றவை என்பது பாலை நிலத்து தெய்வம் என்றும் துர்க்கை என்றும் பலவிதமாக கூறப்படுகிறது. இது பற்றி நாமும் சிந்திப்போம் வாருங்கள். வெற்றி அளிக்கும் கொற்றவை. முத்தமிழ் சங்கத்தின் தலைமை புலவர் நக்கீரர் இயற்றிய திருமுருகாற்றுப்படையில் வெற்றியை அளிப்பவள் கொற்றவை என்று பதிவாகியுள்ளது. வெற்றிவேல் போர்க்கொற்றவை சிறுவ இழையணி சிறப்பிற் பழையோள் குழவி. இப்பாடல் வரிகள் கொற்றவை போர்க்களத்தில் வெற்றியை தருபவள் என்றும் பழையோள் என்பதால் தொன்மையான தெய்வம் என்றும் கூறுகிறது. இருப்பினும் கொற்றவையின் தோற்றத்தை ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தின் வாயிலாக தெளிவாக அறிய முடிகிறது. கொற்றவையின் தோற்றத்தை சிலப்பதிகாரம் விரித்து பேசுகிறது. சந்திரப்பிறையை சூடிய தலை, நெற்றிக்கண், பவளவாய், முத்து போன்ற சிரிப்பு, நஞ்சுண்ட கரிய கழுத்து, விஷப்பாம்பையே கச்சாக அணிந்த மார்பு, வளைகள் அணிந்த கையில் சூலம், காலில் சிலம்பு, யானைத்தோல் போர்வை, புலித்தோல் மேகலை, மான் வாகனம், இது போன்ற அடையாளங்களை வைத்து பார்க்கையில் துர்க்கை அம்மனின் தோற்றத்தோடு பொருந்தி இருந்தாலும் தற்காலத்தில் சிங்கத்தின் மீதும் புலியின் மீதும் காட்சி தரும் வடிவத்தை தான் காண முடிகிறதே தவிர மான் வாகனத்தில் துர்க்கை அம்மனை காண முடியவில்லை. புறப்பொருள் வெண்பாமாலை என்னும் நூலும் சிங்கக்கொடியும் பசுங்கிளியும் ஏந்தியவள் என்றும் மான் வாகனம் கொண்டவள் என்றும் கூறுகிறது. எனவே பெண் தெய்வ வழிபாடானது காலத்திற்கேற்ப மாறுபாடு கண்டுள்ளதை நம்மால் அறிய முடிகிறது. அதுபோல வெற்றியளிக்கும் காவல் தெய்வமாகவே காலம் காலமாக வழிபாடு செய்து வந்ததும் தெளிவாகவே பதிவாகி உள்ளது.